அந்த தாய் தந்த வறுமையான குடும்பம் அன்றாடு காட்டு வேலைக்கு போகணும். காட்டு வேலைக்கு போய் அன்றாடு நடவு நட்டு, எப்படி அந்த ஆணும் பெண்ணுமே நடவு நட்டு அன்றாடு காட்டு வேலைக்கு போய் ஒரு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாத்தான் ஒருவேளை உணவு உண்ண முடியுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 2 தம்பதிகளுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறக்குது. அது ஆண் குழந்தை. இந்த 2 தம்பதிகளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஆண் குழந்தை பிறந்தா என்ன நினைப்பாங்க? நாளைக்கு குடும்பத்தை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான்டா, ஆணு சிங்கம் அப்படின்ட்டு இந்த பெத்த தாய் தந்தையும் தைரியமா இருக்காங்க. இந்த குழந்தை வருது, அதுக்குன்னு ஒரு பருவம் வந்துருச்சுங்க. இப்படிப்பட்ட இந்த குழந்தை பாருங்க 10ஆம் வகுப்பு படித்து வருகிறான். 10ஆம் வகுப்பு படித்து வருகிறல பாருங்க. 10ஆம் வகுப்புல முதல் தேர்வு இருக்கு பாருங்க. இந்த தேர்வுல 10ஆம் வகுப்பு தேர்வுல முதல் மதிப்பெண் எடுக்கிறான். பெத்த தாய் தந்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பதான் பாருங்க இந்த முதல் மதிப்பெண் எடுத்தான் பாருங்க. அவன் வந்து தாயிட்ட சொல்றான், அம்மா நான் 10ஆம் வகுப்புல மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அந்த மதிப்பெண் எடுத்ததுக்கு என் ஆசிரியரே பெருமைப்பட்டாங்க. மேற்படிப்பு படிக்க சொல்றாங்கம்மா. நான் மேற்படிப்பு படிக்கணுமா? நம்ம கிராமத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கிடையாது, என்னை பக்கத்து கிராமத்தில் சேர்த்து விடுமான்னு இந்த தாயிட்ட போய் சொல்றேன். அப்பதான் தாய் சொன்னா, ஏண்டா நானும் உன் தகப்பனும் படுற கஷ்டம் உனக்கு தெரியாதா? நீ எங்களோட சேர்ந்து காட்டு வேலைக்கு வா, அப்பதான் ஒரு வேளை உணவு உண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த தாய் சொன்னோன்னே இந்த மகனுக்கு அந்த பிடிவாதம் பிடிக்கல. மறுபடியும் பாருங்க இந்த மகன் பிடிவாதமா இருக்கா, நான் படிச்சே தீர்வேன்னு. அப்போ உடனே இந்த தாய் தகப்பன்கிட்ட தெரிவிக்காம என்ன பண்றா, பக்கத்து கிராமத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சேர்த்து விட்டுட்டான். இவன் பாருங்க இந்த 12ஆம் வகுப்பு படித்து முடிந்த உடனே 12ஆம் வகுப்புல தேர்வு நடக்குது. அதுலயும் பாருங்க மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுக்கிறான். தாய் தந்தையும் காட்டு வேலைக்குத்தான் போறாங்க, கஷ்டப்பட்டு மகனை படிக்க வைக்கிறாங்க. மகன் படிக்கிறான். 10ஆம் வகுப்புலேயே மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணு, 12ஆம் வகுப்புலேயும் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண்ணு. பெத்த தாயிட்ட வந்து இப்ப இந்த விஷயத்த சொல்றேன். பெத்த தாய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இருந்துட்டாலும் அப்பத்தான் இந்த தாய்க்கு மனம் கஷ்டப்படும்படி இந்த மகன் ஒரு வார்த்தை சொன்னான். அம்மா 12ஆம் வகுப்புலேயும் முதல் மதிப்பெண் எடுத்துட்டேன், ஆனா நான் மருத்துவருக்கு படிக்கணுமா, என்னை போய் மருத்துவருக்கு சேர்த்து விடுமான்னு யார்கிட்ட சொல்றேன்? தாயிட்ட சொல்றேன். அப்பத்தான் தாய்க்கு பாருங்க இந்த நெஞ்சை அடைச்சிருச்சுங்க. ஒருவேளை உணவுக்கே கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மருத்துவருக்கு படிக்கணும்னா சாதாரண காரியமா? ஆரம்பிச்சுட்டு 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் கட்டினாத்தான் படிக்கவே முடியும் மருத்துவருக்கு. இவங்கிட்ட இருக்கிறது 1 சென்ட் நிலம். உடனே பாருங்க இந்த தகப்பன்ட்ட போய் யார்கிட்ட, தன்னோட கணவன்கிட்ட போய் இந்த மனைவி சொல்றான், மகன் இந்த இப்படி சொல்றான்னு நடந்த விஷயத்த சொல்ல. அப்பதான் தகப்பன் சொன்னாரு, இருக்கிறது 1 சென்ட் நிலம், நம்மகிட்ட வீடும் கிடையாது, 4 குச்சியை ஊண்டி கொட்டகை போட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, குடிசையில. இந்த குடிசையை தவிர மீதி இடத்த நம்ம வித்து நம்ம மகனை படிக்க வைப்போம். யாரு சொல்றா? தகப்பன் சொல்றாரு. நம்ம இருக்க இடத்த விட்டுப்புட்டு மீதி இடத்தை வித்துப்புட்டு நம்ம மகனை சென்னை மாநகரத்தில் படிக்க வைப்போம்னு இந்த தகப்பன் அவன் சொல்ல. யார்கிட்ட? மனைவிட்ட சொல்ல. அப்பத்தான் பாருங்க சென்னை மாநகரத்தில் மகனை பாருங்க சேர்த்து விடுறாங்க கல்லூரியில. மாதந்தோறும் பெத்த தாயும் தந்தையும் யாரை பார்க்க போக? மகனை பார்க்க போக. தீமண்டங்களையும் 5000 ரூபாய் பணங்களையும் கொண்டுகிட்டு போக. ஆனா பெத்த மகன் தாய் தந்தையை பார்க்க வரமாட்டாங்க. என்ன காரணம்? தகப்பனுக்கு கால் இல்லை. தகப்பனுக்கு கால் இல்லாம தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. தாய்க்கு கண்ணு இல்லை. தாய்க்கு கண்ணு இல்லை, தகப்பனுக்கு கால் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மருத்துவருக்கு படிக்க வச்சிருக்கான் பெத்த மகனை. 2 பேரும் இந்த கஷ்டத்தோட சென்னை மாநகரத்துக்கு பார்க்க போறாங்க. ஆனா மகன் தாய் தகப்பனை பார்க்க வரல, நண்பனை அனுப்பி விடுறான். அப்பத்தான் நண்பன் கேட்டான் யார்கிட்ட? இந்த தாய் தந்தைட்ட தீமண்டங்களையும் 5000 ரூபாய் பணத்தை வாங்க வரையில, ஏமா மாதந்தோறும் கொண்டு வரீங்களே, நீங்க அவனுக்கு யாரு தாயின் தகப்பனுப்பான்னு கேட்க. ஆமாப்பா, அவன் நாங்க பெத்த ஆசைமயன் அப்படின்னு இந்த தாயின் தகப்பனும் சொல்ல. அப்பத்தான் இந்த நண்பன் நடந்த கதையை அங்க சொல்றேன். ஏன்டா அவங்க உங்க தாயின் தகப்பன் மாமல, நீ போய் வாங்காம ஏன் என்னையவே அனுப்பிடுறே? அது என் தாயின் தந்தையும் இல்லை, அவங்க 2 பேரும் எங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரியும் வேலைக்காரனம்னு சொல்லு. அவனெல்லாம் கொத்தனார் வேலை பார்க்க விட்டு கொண்டிருக்க கூடாதா? கஷ்டப்பட்டு அதாவது படிக்க வச்ச தாயின் தந்தையும் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரியும் வேலைக்காரனம்னு சொல்ல. நண்பன் இந்த விஷயத்தை அடுத்த மாதம் பாருங்க இந்த தாய் தந்தையும் சொல்ல. உடனே பாருங்க இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பெத்த மகனை எப்படி சொல்லிட்டான், நம்ம 2 பேரும் இந்த பூமியில வாழக்கூடாது, நம்ம 2 பேருமே செத்துருவோம், எப்படி இறந்து போவோம். ஆனா ஒரு கடிதத்தை எழுதி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம இறந்து போகும்போது ஒரு கடிதம் எழுதி கொடுத்துடுறாங்க. கடிதம் எழுதி கொடுத்த உடனே பாருங்க
பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை? நாங்கள் 2 பேர் இறந்தாலும் என்னோட பெத்த மகனுக்கு இந்த தகவலை நீங்கள் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை கொடுத்துட்டு 2 பேர் இறந்து போகிறாங்க. இறந்து போன உடனே பாருங்க, இந்த மருத்துவர் வேலைக்கு போனேன் பாருங்க, அவனுக்கு சொந்த வேலை கிடச்சி சொந்த ஊருக்கே வரையான். சொந்த ஊருக்கே வந்தோடனே நம்ம வாழ்ந்த வீட்டை இப்படி லேதா எட்டி பார்த்துட்டு போகும்ண்டு வாழ்ந்த வீட்டு வீதியில் போகையில் வீட்டை இப்படி எட்டி பார்க்குறியான். கதவு பூட்டி இருக்கு, வெளியில் ஒரு ஆட்டு உரல் மட்டும் கிடக்கு. அப்போத்தான் பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை இவன் கூப்பிட்டு கேட்குறேன், அவனுக்கு தான் மருத்துவர் வேலை கிடச்சிருச்சுல, இங்கே வாயா அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தோடனே இவன் என்ன கேட்குறியா, அந்த வீட்டில் ஒரு பொந்துகனியும் ஒரு கால் இல்லாதவனு இருப்பானே, அவனை எங்கேண்டு கேட்க. யாரோ பெத்த தாயின் தந்தைய. ஆமாம், இவன் 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் வாங்குறியால, மதமாக தான் பேசுவேன். ஒருவேளை 48 உள்ள ஆக இப்படி பேச. அப்பத்தான் பாருங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உன் தாய் தந்தை இறந்து 5 வருடம் ஆச்சு, இறப்பதற்கு முன்னாடி ஒரு கடிதம் கொடுத்தாங்க, என் மகன் வந்து கேட்குற அன்னைக்கு இந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு. அந்த கடிதம் இந்த ஆண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தோன்னே இந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறான். யாரு? மருத்துவர் வேலை கிடைச்ச மகன். அப்பத்தான் அந்த கடிதத்தில் பெத்த தாய் எழுதியிருந்தா என்ன எழுதியிருந்தான்னு தெரியுமாங்க? அன்புள்ள மகனே, சிரஞ்சீவியாயிரு. பக்கத்து கிராமத்தில் நீ 12ஆம் வகுப்பு படிக்கணும்னு ஆசையா இருந்த, ஆனால் உன்னால நடந்து போக முடியல. உனக்கு ஒரு மிதிவண்டி கேட்டேன். மிதிவண்டினா சைக்கிள் கேட்டேன். சைக்கிள் வாங்கின மட்டும் ஏது பணம்? வீட்டில் இருந்தது ஒரு பசுமாடு. அந்த பசுமாடை வித்துட்டா உனக்கு மிதிவண்டி வாங்கி கொடுத்தேன். இது மட்டும் இல்லை, நீ மருத்துவருக்கு படிக்கணும்னு புடிவாதமா இருந்த. இப்படிப்பட்ட அந்த புடிவாதத்தில் உன்னை மறுத்து பேச என்னாலையும் என் புருஷனாலையும் முடியல. உன்னை மருத்துவருக்கு படிக்க வைக்கணும்னு 1 சென்ட் நிலத்தில் பாதி நிலத்தை வித்தாலும் பணம் பத்தல. என்னோட இதயத்தை வித்து தாண்டா உன்னையே நான் படிக்க வச்சேன். அப்படியுமே எங்களுக்கு பணம் பத்தல. ஒரே ஒரு ஆசையுள்ள மகன்கள் என்ன கேட்டான்? கால் இல்லைன்ற கொடுமையில இப்படிப்பட்ட இவனை கால் இல்லாதன்று உன் தகப்பனையும் சொல்லிட்ட. ஆனா நான் இறந்தாலும் என்னை நீ பொந்துகண்ணின்னு சொன்ன. ஏன் பொந்துகண்ணின்னு சொன்னேன் தெரியுமாங்க? அந்த தாய்க்கு பொந்துகண்ணிலாம் இல்லை, அந்த தாயோட பேரே கண்ணழகி. எப்படி எப்படி அந்த தாய்க்கு அந்த கண்ணு போச்சு? இவன் ஒரு 5 வயது இருக்கும், இவன் பால்குடி மாறாத பாலகன். இவனுக்கு அம்மை போட்டு 2 கண்ணு அவிஞ்சு போச்சு. அப்பத்தான் மருத்துவர் கேட்டாங்க. மருத்துவர்கிட்ட போய் தாய் கேட்குறா, என் மகனுக்கு பார்வை தெரியணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்க. மருத்துவர் சொன்னார், உன்னோட பார்வையை கொடுத்தா ஓ மகனுக்கு பார்வை தெரியும்னு சொன்னாங்க. என்னோட பார்வையை கொடுத்து தாண்டா உனக்கு பார்வை தெரிஞ்சிச்சு. என்னைய நீ பொந்துகண்ணின்னு சொல்லிட்ட. நான் இறந்தாலும் உன் தகப்பை இறந்தாலும் உன்னோடு வாழ்ந்து கொண்டு தாண்டா இருக்கிறோம்னு இந்த தாய் கடிதத்தை முடிச்சிருப்பா. எப்படி அவ இறந்தா எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறா? தாயோட கண்ணு தானே மகன்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட சிரஞ்சீவியா இர்ரா மகனே என்று அந்த கடிதத்தை முடிச்சிருப்பா. அப்படிப்பட்ட தாய் தந்தை எல்லோரும் பெருமை சேர்க்கணும் விதமாக நன்றினே. ஏன்னா தாய் இல்லாமல் யாரும் இல்லை, தானே எவனும் பிறப்பதில்லை, எல்லோருக்கும் ஒவ்வொரு தாய் இருக்கின்றாள், அவளை எல்லாத்தையுமே பார்க்கின்றாள். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எத்தனையோ நம்ம எடுத்து பேசலாம். ஏன்னா தாய்க்கு நிகர் யாருமே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு சிற்பியை எடுத்துக்கங்க. சிற்பிக்குள்ள முத்தம் எடுக்கணும். முத்தம் எடுத்தா அந்த சிற்பி உயிரோடு இருக்கு, ஆனால் இறந்து போகும். ஆனா நான் எம்பிட்டு கதையை சொல்லட்டும். இல்ல நான் எம்பிட்டு கதையை சொல்றேனே, தாய் வந்து எம்பிட்டு பெருமைப்படுத்தி பேசுறேன்ல. காலையில இவங்க குடிக்கிறத குடிச்சு புட்டு அடிக்கிறத அடிக்கத்தான் போறாங்க. சாமி, அந்த 2வது கொடுமை எங்கிட்டு இருந்துச்சுல, அது போய் இங்க போய் உட்காந்துருச்சு. விடுங்க, பூரா என் சித்தப்பன் பெரியப்பன் இருக்கிறதா விளையாடட்டும். ஆக இப்படி இருந்துட்டாலும் இந்த இடத்துல அந்த 300 நாள் சுமந்து பெத்தெடுத்த தாயை எப்படி வணங்கணும்? வாக்கையில 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மருளையும் தோளுலையும் நாவூரங்க என கட்டி காட்டிலையும் மெட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதாயே பூமி,
என்னைக்குமே நீதாயே பூமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. புல்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, புல்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு, மோத மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு. பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு, பொத்தி பொத்தி நம்மள வளர்த்தது யாரு. நீதான்னு சொல்லி தெரியணுமா அம்மாவோ, கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. நீதான்னு சொல்லி தெரியணுமா அம்மாவோ, கோடி சாமி உனக்கு ஈடாகுமா. தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி, மகிழ கலங்கினி நின்னழுதனா, கரசேர வேணும் ஒண்ணு கடவுளை நீ தொழுத, கரசேர வேணும் ஒண்ணு கடவுளை நீ தொழுத. ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறைச்சனா, அலமரமாவலரு அணி வேறாணி நடத்த, சும்மா தாங்கி கல்ல போல எதுமைய தாங்கிக்கிட்டே, சுமதாங்கி கல்ல போல ஏசுமைய தாங்கிக்கிட்டே. சோதனைய வேதனைய சுமந்து நீ சோகப்பட்டு, காலத்துக்கும் அப்பம் கூட சரிசமமா பாடுபட்டு, காலத்துக்கு அப்பம் கூட சரிசமமா பாடுபட்டு. கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்டு, கண்ணு பூத்து காது பூத்து எனக்காக துன்பப்பட்டு. வட்டி கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா, வட்டி கடன் வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா. கடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா. நான் பட்ட கடை உனக்கு தான் எப்படி தீருமம்மா. பாசத்தை வட்டிகள் போடணுமா, பாசத்தை பாசத்தை பட்டியம் போடணுமா. அம்மா அம்மா அம்மா, பாசத்தை வட்டிகள் போடணுமா. ஆகாசம் பத்தாது சத்தியமா சத்தியமா. 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பத்தெடுத்து, பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து. களை வெட்ட நெல்லருக்கு கால் கடக்க நீ நடப்ப, எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. களவட்ட நெல்லருக்கு கால் கடுக்க நீ நடப்ப, நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப. மாத்தி கட்ட இல்லாம விதியே நீ இருப்ப, எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப. எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வெடிப்ப, எனக்கு தலைவலினா கண்ணீரை நீ வடிப்ப. ஒரு வட்ட சாமி கும்பிட்டு கண்ணீரை நீ முடிப்ப. என்ன தேச்சு தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப. சாயங்காலம் வீடு வந்தா வாரி நட்டி முறிப்ப. உத்தமிய நம்படிக்க ஓனாடி நெஞ்சையம்மா, உத்தமிய நாம் படிக்க ஓடாக தெஞ்சியம்மா. உத்தமிய நம்படிக்க நீ ஓடாடி நெஞ்சையம்மாவோ, ஒத்தக்கல்லு முக்குத்தியத்தான் அடகுல வச்சையம்மா. ஓ
ஒத்தக்கல்லு மூக்குத்தியே அடகுல வச்சையம்மா பெத்தவள நீதாயே கோயிலம்மா பெத்தவளி நீதாயே கோவிலம்மா பெத்தவள நீதாயே கோயிலம்மா ஜாகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா புல்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி புல்கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீரான்னு சொல்லி தெரியணுமா அம்மாவோ கோடி சாமி உனக்கு ஈடாகுமா ஆராரோ ஹரிராரிரோ 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 ஹரிராரிரோ. ஏன்னா எதுக்கு பெத்த தாயை பற்றி நான் பாடுனேன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு காரணமே என் தாய் மட்டும்தான். நான் சொன்னால் என் தகப்பை யாருன்னு உங்களுக்கு தெரியும், பெரியோர்களுக்கு இப்போலாம் தெரியும். சிரிப்பு நடிகர் ஆரம்பத்தில் எங்கள் அப்பா சொன்னார், சமூகராஜாப்பா. ஸ்டாலின் பாண்டி சிரிப்பு நடிகர் பப்புன்னு என்றால் நிறைய பேத்துக்கு தெரியும், பழைய சிரிப்பு நடிகர். ஆனால் உலகமெங்கும் பெயர் பெற்றார், வீட்டில் நல்ல வேண்டு பெயர் வாங்கலை. என்ன காரணம்னு தெரியுமாங்க? குடி ஒன்று மட்டும்தான். இரவு ஃபுல்லாக நாடகம் ஆடிட்டு வருவார், பகலில் பாருங்கள் முழு போதையில் தான் வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்தோன்னே பாருங்கள், நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் ஒரே ஒரு பெண்மகளோட எங்கள் தாய் என்ன பண்ணுவா, போதையில் வர காரணத்தினால கல் ஏதாவது எடுத்து மகள் தலையில் எதுவும் பற்ற முடியும். என் தாய் வீடு வீடாக போய் தூங்க போட்டு எங்களை வளர்த்தவன் என் தாய் வெள்ளையம்மாள். அப்படிப்பட்ட தாய் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆக அப்படிப்பட்ட தாய்க்குத்தான் அந்த இடத்துல பெருமை சேர்க்கணும். ஆக இப்படியெல்லாம் பாடிட்டாலும் கூட இந்த உலகத்தில் யாருக்கு முக்கியமுங்க? ஒரு பெரிய ஆள் என்ன நினைப்பாங்க? ஆண் குழந்தைய பெருசாக நினைப்பாங்களா, பெண் குழந்தைய பெருசாக நினைப்பாங்களா? குழந்தைக்கு வந்துடுவோம், பெண் குழந்தைய தான் பெருசாக நினைப்பாங்க. என்ன காரணம்? காலம் போன காலத்தில் நம்மளுக்கு சோறு ஓட ஒரு பெண் குழந்தை வேணும்னு. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், யாரும் பெண் குழந்தைய நினைக்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? இது நம்ம ஊரில் நடந்தது. ஆமாங்க. என்ன காரணம்னா, ஆணும் பெண்ணும் 2 குழந்தை இருக்குது. தகப்பை மட்டும்தான் இருக்கான், தாய் இறந்து போயிடுறா. இந்த தகப்பை என்ன பண்ணுறேன், 50,000 ரூபா பணத்தோடு இருக்கேன். சாக போகிற காலத்தில் பெத்த மகட்ட அந்த 50,000 ரூபா பணத்தை கொடுப்போம். காலம் போன காலத்தில் நம்மளுக்கு சோறு ஓடட்டும்னு இந்த 50,000 ரூபா பணத்தை பெத்த மகட்ட கொடுக்க, பெத்த மகன் தகப்பை ஐயா 50,000 ரூபா பணத்தை கொடுத்தோன்னே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறா, கெடாவை வெட்டி சோறு ஓடுறான். தகப்பன் சாப்பிடட்டோம்டா அப்படின்ட்டு பாருங்க, கெடாவை வெட்டி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கையில் இந்த பணம் பாருங்க தீர்ந்துருதுங்க, செலவாயிருது. அப்போத்தான் பாருங்க, இந்த கெடாவை வாங்காமல் இந்த நாட்டுக்கோழியை வாங்கி அடிக்க கிளம்பிட்டா. பணம் தான் செலவாயிருச்சுல, அதனால நாட்டுக்கோழியை வாங்கி அடிக்க. இதில் பாதி பணம் செலவாயிருச்சு. நாட்டுக்கோழியை அடிச்சுக்கிட்டே இருந்தால் மீதி பணமும் செலவாயிருந்தோம். உடனே என்ன பண்ணுறா, கருவாடை வாங்கி கருவாட்டு குழம்பு வைக்க கிளம்பிட்டான். அப்பையும் பாதி பணம் செலவஞ்சிருச்சு. சரி, இப்படியே கருவாடை வாங்கிக்கிருந்தா சரியாக வராது, மீதி பணமும் செலவாயிருந்தோம். உடனே என்ன பண்ணுறா, தண்டங்கீரையை வாங்கி கடையை கிளம்பிட்டான். ஆமாங்க, அதுவும் தண்டங்கீரையை ஒரு இலையை போட்டு இலை மேலே இந்த தண்டங்கிரி சாப்பாடை போட, பெத்த தகப்பன் தண்டங்கிரி சாப்பாடை சாப்பிட்டுக்கிற கையில் பாருங்க கண்ணீர் வடியுது. அப்போத்தான் பெத்த மக போய் கேட்டா தகப்பன்ட்ட, ஏப்பா இப்படி கண்ணீரை வடிக்கிறியே, என்ன காரணப்பான்னு கேட்க, பெத்த மகட்ட இந்த தகப்பன் பேச முடியலை. அதனால் சூச்சகமாக சொல்கிறாரு மகக்கிட்ட, எப்படி நான் பெத்த மகளே, ஆடாகி கோழியாகி அரைக்கீரை தண்டாகி நான் பொழைச்ச உழப்பு சரியில்லையடி, நான் பெத்த மகளே, எப்படி ஆடடிச்சு கோழி அடித்து இப்போ அரைக்கிற தண்டங்கரைக்கு வந்துட்டேன். ஆக மொத்தம் நான் பொழைச்ச உழப்புத்தான் சரியில்லை, என் மகன்கிட்ட கொடுத்துருக்கலாம் போல பணத்தண்டு. அந்த தகப்பனுக்கு அப்போத்தான் நினைவு வந்துச்சு. ஆக ஒரு வீட்டை தாங்கக்கூடியது, ஒரு கலையரங்கத்தை தாங்கக்கூடியதும் தூணு. ஆக இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை தாங்கக்கூடியது ஒரே ஒரு ஆண் மட்டும்தான். ஆணுக்குத்தான் அதிக சிறப்பு இருக்கு. இருந்துட்டாலும் இந்த இடத்துல நம்ம கண்ணையே நம்ம நம்பக்கூடாதுன்னு வாக்கையில்
உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யை சொல்லாதது. பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே. காவலரே வேஷமிட்டால் கல்வர்களும் வேறொருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்த கல்வனுக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாது நிச்சயமே. போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதேன் உன்னை ஏமாற்றும். முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராஜ பூனைகளாய் வாழிறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளா மாறிறீங்க. என் மனமே ஆனறிவே நின் முறவே நான் மறவே நிர்வாண போதில் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன். எதுவான போதிலும் ஆகட்டுமே. உன்னை எப்போதும் தூங்குவதும் இல்லை. உன்னை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றும். இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும். பொய்யை சொல்லாதது. பொய்யை சொல்லாதது. பொய்யை சொல்லாதது. ஆக இப்படி இருந்துட்டாலும் நம்ம கண்ணையை நம்ம நம்பக்கூடாது. ஆக இருந்துட்டாலும் ஒரே ஒரு கதையோட உங்களை அடுத்தால சந்திப்போம். ஏன்னா நம்மளே பேசிக்கிருந்தா பட்டிமன்றம் பாடிக்கிட்டே இருந்தா பாட்டு கச்சேரியா போயிடும். சந்திக்கக்கூடியவரை சந்திக்கணும். சுந்தரம் நீரந்த தும்பும் பொன்சிறந்த மங்கைவள். சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன் சிறந்த மங்கைவள். இந்த உலகில் வந்தாள். அந்தரமே உந்தவே உந்தமே முழங்க வரும். இந்திரன் வணங்கும் இந்தன் கந்தசாமிக்கே தகுந்த. இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த. சுந்தரம் நிறைந்ததும்பும் பொன்சிறந்த மங்கைவள் இந்த உலகில் ஏன் வந்தாள், எதுக்கு வந்தாள் அப்படின்ற காரணத்தை அறிந்தேன். ஹரிபரதாம் இடது கண்ணில் தோற்றிக்கப்பட்ட இவளை சுந்தரவல்லியாகும் சிவமுனிவரின் திருவில் நோக்கால் இந்த பூலகத்தில் மான்மகளாக பிறந்து மனவர தலைமை நம்பியால் கண்டெடுத்து வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற திருநாமம் சூட்டி குல வழக்கப்படி பறவைகளை விரட்டி வருகிறாள். இந்த வள்ளிக்கும் என் மாப்பிள்ளை முருகபெருமானுக்கும் கல்யாணம் நடக்கும் நேரம் நெருங்கிவிட்டதால் உடனே இவளை சந்தித்து என் உட்கருத்தை யூகித்து பிறகு ஆக வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நாராயண நாராயண.